புளிப்பு, இனிப்பு, காரம் எல்லா சுவையும் கலந்த ஒரு மாங்காய் பச்சடி என் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் ஒரு மாங்காய் எடுத்துருக்கிறேன். அதோட தோலை நான் சீவிக்கிறேன். இதை வந்து ரேண்டமாக இந்த மாதிரி செதுக்குனாப்பில் கட் பண்ணிக்கிட்டால் போதும். இல்லை நீங்கள் வந்து சிப்ஸ் கட்டையில் கூட சீவி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கிறேன். அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு, காரத்துக்கு சிகப்பு மிளகாய் சேர்த்துருக்குறேன். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. காரம் அந்த மிளகாய் மட்டும்தான், அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ சேர்த்துக்கோங்க. மாங்காயை இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் உப்பு கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் தண்ணி விட்டிங்கன்னா நான் நல்லா வெந்து வந்துடும். சில மாங்காய் வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும், சிலது புளிப்பு கம்மியாக இருக்கும். இது என்னோடது மீடியமாக தான் இருந்துச்சு, அதனால் நான் அப்படி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை தனியாக வேக வச்சுட்டு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இது நல்லா வெந்த பிறகு தேங்காய், நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்குறேன். நீங்கள் வெல்லம் சேர்க்குறா இருந்தால் மண் எடுத்துகிட்டு சேருங்க. எல்லாம் சேர்த்து கலந்த பிறகு சூப்பரான பச்சடி ரெடி.